வணக்கம். தமிழ் ஆஸ்ட்ரோ லைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். ராசி பலன்களோடு சேர்த்து தசாபுத்தி பலன்களை நான் பதிவு பண்ணிகிட்டே வரேன். ஒரு சில கிரக பயிற்சிகள் நிறைய மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்னு நம்பிட்டு இருப்பீங்க. ஆனால் அந்த கிரக பயிற்சிகள் மாற்றங்களை கொடுக்க காலதாமதங்களை எடுத்துக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா, உங்கள் சுய ஜாதகத்தில் அந்த கிரகம் அமர்ந்த இடம் அதை பொறுத்து தான். ஒரு சிலருக்கு அந்த பயிற்சிக்கு முன்னாடி நன்மை நடக்கலாம், இல்லை அந்த பயிற்சியான பிறகு நன்மை நடக்கலாம். இது மாதிரி இருக்குது. அது உங்கள் சுய ஜாதகத்தில் அந்த கிரகம் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து. நீங்கள் ஒரு ஜோதிடர்கிட்ட போயிட்டு ஜாதகம் பார்க்கும்போது, நீங்கள் இந்த ராசி இந்த நட்சத்திரம் உங்களுக்கு இந்த தசை நடக்குது, இந்த கிரகம் இங்கிருந்து இந்த பலன்களை கொடுக்கும், அதாவது நன்மையை கொடுக்கும், அப்படி இல்லைன்னா தீமையை கொடுக்கும் அப்படிங்கிறத அவங்க விளக்கமாக சொல்லுவாங்க. அந்த பலன்களை ராசி பலன்களோடு சேர்த்து தசாபுத்தி பலன்களாக நான் பதிவு பண்ணிட்டு வரேன். உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். கும்பராசி, அவிட்ட நட்சத்திரம், சதய நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரங்கள் கும்பத்தில் இருக்குது. ராசியாதிபதி சனி. இந்த ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு பகவான் இருந்து இப்போ 6ஆம் இடத்துக்கு கனெக்ட் ஆகிறார். 6ஆம் இடத்துக்குனாக்கா புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கு அடி எடுத்து வச்சுட்டு, அதாவது உச்ச வீட்டுக்கு போயிட்டு வக்ரமாகி அதே 5ஆம் இடத்துக்கு வருவார். ராசிக்கு 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், பொருளாதாரத்தை தரக்கூடிய கிரகம். உங்களுக்கு பணம் உங்களுக்கு எப்படி இருக்கும், அந்த வருமானம் எப்படி இருக்கும், பணம் சேமிப்பு இருக்குமா இல்லையா, உங்களுடைய வாழ்நாளில் குரு என்ன பலன்களை கொடுக்க போகிறார் அப்படின்ட்டு, அதாவது நீங்கள் சொத்து பத்து சேர்க்க பணம் இருக்குமா, இல்லை நல்ல ஒரு சம்பாத்தியத்தில் வேலை கிடைக்குமா, அரசாங்கத்துறையில் வேலை கிடைக்குமா, வேலை கிடைக்குமான்னா அந்த வேலை மூலமா பணம் வரும் இல்லையா. இப்போ டிஜிட்டல் சேலரி, அது தனியார் துறையில் இருந்தாலும் சரி, இல்லை அரசாங்கத்தில் இருந்தாலும் சரி, அரசியலில் இருந்தாலும் சரி, அது எது மூலமா வரும் அப்படின்ட்டு குருவை வச்சு சொல்லிடலாம் உங்கள் சுய ஜாதகத்தில். 2ஆம் அதிபதி பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்நாளில் கடந்து போகிற பாதை, அந்த தசைகள் யோகா தசைகளாக நடக்கக்கூடிய தசைகள், அதாவது கிரகங்களுடைய தசைகள், அது என்ன பலன்களை கொடுக்கும், அது எங்கே இருக்குது, அது கொடுக்குமா, இந்த குரு கொடுக்க வேண்டியதை சரியாக கொடுக்குமா, சனி கொடுக்க வேண்டியதை சரியாக கொடுக்குமா. ஏன்னா ராசியாதிபதி அவர். தொழில் சாணாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய், அவர் நல்ல ஒரு தொழில் அமைச்சு கொடுப்பாரா, தொழில் சாணாதிபதி எங்கே இருந்தாலும் சரி உங்களுக்கு நல்ல ஒரு தொழில் அமையுமா, இல்லை வேலையில் தான் இருப்பீங்களா, எல்லாத்தையுமே நடக்கக்கூடிய தசைகள், நீங்கள் கடந்து போகிற தசைகள் யோக தசைகளா, அதாவது கிரக தசைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகம் சொல்லணும். கும்பராசிக்கு 7.5 சனி போயிட்டுருக்கு. ஆறுதல் சொல்கிறதுக்கோ இல்லை புத்திமதி சொல்கிறதுக்கோ அதுக்குண்டான வயசு கிடையாது. ஏன்னா 7.5 சனியில் படாத பாடுபடுவீங்க. எந்த பக்கம் போகலாம், எந்த பக்கம் எதை பண்ணால் வருமானம் வரும், குடும்பத்தை காப்பாற்றணும், குழந்தைங்களை பார்க்கணும், அவங்களுக்கு ஏதாவது சொத்து சேர்க்கணும், இல்லைன்னாக்கா சொத்து சேர்க்கலாம் கூட பரவாயில்ல, இன்னைக்கு சர்வைவல் ஓட்டணும், அது மாதிரி கஷ்டப்படக்கூடிய நபர்லாம் கும்பராசியில் இருக்கிறாங்க. இப்போதைக்கு இப்போ மட்டுமே. எல்லா நாளும் அது மாதிரி கஷ்டப்பட்டுன்னு இருக்க மாட்டீங்க. ஏன்னா கும்பராசியில் இப்போ 7.5 சனி நடக்கிறதுனால கடந்த 2.5 வருஷமாக ஜென்ம சனியில் அடி மேலே அடி, சொல்ல முடியாத கஷ்டங்களை அனுபவிச்சிங்க. அதில் தப்பிச்சவங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு 80% பேர் தப்பிக்கலை, 20% பேர் தப்பிச்சிருப்பாங்க. அவங்களுக்கும் நல்ல தசைகள் நடந்திருந்தால். ஏன்னா 7.5 சனி நடக்கும்போது யோக தசைகள் நடந்தால் யோகத்தை கொடுத்துரும். இப்போ 30 வயசுக்கு மேலேனா செகண்ட் ரவுண்டு சனி, பொங்கு சனின்னு சொல்லுவாங்க. ஆனால் கஷ்டப்பட்டவங்க எல்லாமே 30 to 60, 70 வரைக்கும், 60 சொல்லலாம், கஷ்டப்பட்டவங்க எல்லாமே அந்த வயசில் தான். அப்போ ஏன் பொங்கு சனி ஏன் அவ்வளோ நமக்கு நல்லது பண்ணலை அப்படின்னா, அவயோக தசைகளா அப்படின்னு கேட்டால் அவயோக தசைகள் இருக்காது. சனி தசை வந்தால் அது நல்லது பண்ணாது. சனி தசை எப்படி பார்த்தாலும் 7.5 சனியில் அந்த அளவுக்கு நன்மை செய்யாது. 90% பேருக்கு நன்மை செய்யாது 7.5 சனியில் மட்டும். 7.5 சனி முடிஞ்ச பிறகு நல்லது பண்ணோம், 7.5 சனிக்கு முன்னாடி நல்லது பண்ணோம். ஆனால் 7.5 சனியில் பண்ணாது. அதுக்காக ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துருமான்னு கிடையாது. ஒரு நாள் இருக்கிறது ஒரு நாள் இருக்காது. ஒரு நாள் நல்ல வருமானம் வரும், ஒரு நாள் சுத்தமாக காணாமல் போகும். நீங்கள் எதில் போட்டாலும் நஷ்டம் வந்துடும் அந்த சனி தசையில். சொந்த பந்தங்கள் யாரை பார்த்தாலும் எதிரியாகவே தெரியும், இல்லைனா அவங்களுக்கு நம்ம எதிரியாக தெரியும். இது மாதிரி இது சனி தசையில். அஷ்டமாதிபதி தசை கூட 8ஆம் இடத்துலேருந்து தசை பண்ணவங்களுக்கு சிறப்பு சூப்பராக இருக்கும். அவங்களுக்கும் கஷ்டத்தை கொடுத்துச்சு இந்த புதன் தசை நடக்கூடிய நபர்களுக்கும். இதுதான் நடைமுறை யதார்த்தம் இந்த கும்பராசியில் இன்னி இருக்கக்கூடிய பிரச்சனைகள்.
இது 7.5 சனியினால் வரக்கூடிய பிரச்சனைகள். மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தசாபுத்தினால் வரக்கூடிய பிரச்சனைகள் அப்புறம் அது 7.5 சனி முடிஞ்ச பிறகு தான். ஒரு 7.5 சனி நடக்குது அப்படின்னா அது வரும்போது அந்த தசையை பார்க்கும். யோக தசையாக இருந்தால் யோகத்தை கொடுக்கும், அவயோக தசையாக இருந்தால் கஷ்டத்தை கொடுத்துரும், மொத்தமாக சுருட்டி வாரி போயிடும். அது மாதிரி கொடுத்துரும் இந்த சனி பகவான். அப்போ தசை கொடுக்குதா இல்லை சனி பகவான் கொடுக்குறாரா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு சனி பகவான் தான் கொடுப்பார். 7.5 சனி முடிகிற வரைக்கும் அவரோட கண்ட்ரோல் தான். நீங்கள் இதில் எந்தெந்த தசைலாம் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னா, இப்போ குரு தசையில் இருக்கிறவங்களுக்கு பரவாயில்ல. இப்போ அந்த குரு அதிசார பயிற்சிங்கிறது 25 வயசுக்குள்ள குரு தசை நடக்குது அப்படின்னா ஓரளவுக்கு பரவாயில்ல. உங்களுக்கு 25 வயசுக்கு மேலே நடக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும். அதே பின்னாடி இருக்கக்கூடிய 6 வருடத்துல இருந்தீங்கன்னு வச்சுக்கலாம், குருதசை சுக்கிரபுத்தியில் இருந்தீங்கன்னா கஷ்டத்தில் இருப்பீங்க, தாராளமாக கஷ்டத்தில் இருப்பீங்க. ஒரு பக்கம் வருமானம் வரும், ஒரு பக்கம் செலவாயினே வரும், கடன் பிரச்சனை அது இதுன்னு, திருமண வாழ்க்கை நிறைய நெருக்கடிகள், திருமணமே கூடி வராது, இது மாதிரியெல்லாம் நிறைய பிரச்சனைகள் கொடுத்துருந்தது இல்லையா. இப்போ திருமணத்துக்காக முயற்சி பண்ணாலும் சரி, திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் இப்போ தீர்வுக்கு வரும். ஏதாவது கோர்ட்டு கேஸ் வழக்குகள் இருந்துச்சுனாக்கா எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த குருவுடைய பயிற்சி, அதிசார பயிற்சி சும்மா ஒரு மாதம் வந்துட்டு போகிற ஒரு ட்ரையல் தான். 6ஆம் இடத்துக்கு வராரு, மறையிறாரு கிடையாது, உச்சமாக இருக்கிறாரு. அங்கே நல்லது பண்ணுவாரான்னா தசையை பொறுத்து தான். குரு தசையில் உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மை. சனி தசை எந்த வயதில் சனி தசை நடந்தாலும் சரி, இந்த கும்பராசியில் 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் 7.5 சனி வரும்போது சனி தசை நன்மை செய்யுமானா நன்மை செய்யறது கொஞ்சம் கம்மி தான். 90% பேருக்கு நன்மை கம்மியாக தான் செய்யும். 10% பேர் தப்பிக்கலாம். ஒரு சில பேர் சனி தசையில் சூப்பராக இருப்பாங்க, இப்போ ஜென்ம சனிலாம் நல்லா இருப்பாங்க, ஆனால் பயம் கொடுத்துட்டே இருக்கும். 80% பேர் சொல்லலாம், 100க்கு 80% பேருக்கு சனி தசைங்கிறது கம்மி பண்ணி தான் செய்யும். ஒரு 20% நல்லா இருக்கலாம். அதுலேயும் ரேர் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா வந்திருக்காங்க, அவங்களாம் வந்திருக்காங்க, ஜாதகம் பார்க்க வந்திருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் சனி தசை நல்லது தான் பண்ணிகிட்ருக்கு, 7.5 சனிலாம் நல்லது தான் பண்ணிகிட்ருக்கு. ஆனால் அவங்களுக்கு வராங்க, எதுக்கு வராங்கன்னாக்கா பயம், என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படின்னு. ஆனால் அந்த பயத்தை கொடுக்கும் ஜென்ம சனியில், பாத சனியில் கொடுக்கும். ஏன்னா 7.5க்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது. அவர் வந்துட்டு போனால் ஒரு அடையாளம் வேணும் இல்லையா, அது மாதிரி திடீர்னு தூக்கத்துலேருந்து எந்திரிச்சுப்பாங்க, மரண பயத்தை கொடுக்கும். அந்த மாதிரியான பயம் கொடுக்கும். ஒன்றுமே இருக்காது, நல்லா இருக்கும், இத்தனைக்கும் ஒரு பயத்தை கொடுத்துரும். நமக்கு எதனா ஆகிடுமோ, நம்ம பசங்களை விட்டு போயிடுவோமோ, அதாவது உயிர் போயிடும்ன்ற பயத்தை விட நம்மளுடைய சந்ததிகளை காப்பாற்றாமல் போயிடுவோமோ, அவங்களுக்கு ஏதாவது செய்யாமல் போயிடுவோமோ, அது மாதிரியான பயத்தை கொடுத்துரும். வேலை போயிடுமோ அப்படின்ற மாதிரி, அவமானப்பட்டுருமோ அது மாதிரியான பயத்தெல்லாம் கொடுத்துருக்கும். இதில் இந்த சனி தசை மட்டும் இல்லாமல் அஷ்டமாதிபதி தசை கொடுத்துருக்கும். ஏன்னா 8ன்னா ஆயுள் இல்லையா, அந்த இடத்துக்கு உண்டான தசை நடக்கும் போதும் இந்த ஆயுள்காரகன் சொல்லக்கூடிய சனி பகவான், ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான், இவரும் அந்த பயத்தை கொடுத்துருப்பார். சும்மா சொல்லக்கூடாது, அந்த அளவுக்கு பயத்தை கொடுத்துருக்கும். இது மாதிரி சனி தசையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இப்போ குடும்ப வாழ்க்கை, திருமணத்தில் கூட பிரிஞ்சிருக்காங்க ஒரு சில பேர், கணவன் மனைவிக்குள்ள பிரிவுகளை கொடுத்துருக்கு. ஒரு 40-45 வயசுக்குள்ள திருமணம் ஆனவங்க அந்த சனி தசையில் சனி உங்கள் லக்னத்துக்கு நல்லவராக இருந்தால் கூட இந்த ராசிக்கு ஓகே நன்மை செய்யக்கூடியவர் யோகாதிபதி, வேற லக்னமாக அந்த லக்னத்துக்கும் நன்மை செய்யக்கூடிய அமைப்பில் வந்தாலும் மறைவு சாணங்களில் வந்துட்டார்னா சுபகிரக நட்சத்திரம் ஏறி 2 பாவத்துக்குமே வருவார், நல்லது செய்வார், கெடுதல் செய்வார். ஆனால் இந்த சனிக்கு ஆகாத ஒரு கிரக சேர்க்கையை பெண்ணோட ஜாதகத்தில் சேர்த்து வச்சோம்னாக்கா இது மாதிரி 7.5 சனி வரும்போது, சனி தசை நடக்கும்போது கணவன் மனைவியை பிரித்து விட்ருவோம். அது அவங்களுடைய வளர்ப்பை பொறுத்துன்னு வச்சுக்கோ, ஒவ்வொருத்தரோட வளர்ப்பை பொறுத்து. ஒரு சில பேர் தாங்கிக்க மாட்டாங்க, எதையுமே டக்குன்னு பிரிஞ்சு போயிடுவாங்க, தாய் வீட்டுக்கு போயிடுவாங்க, இல்லை நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க, இது மாதிரி. ஆனால் இது மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் இப்போ மாறும். அவங்க பிரிஞ்சு போனவங்க திரும்பி வருவாங்க. ரொம்ப நாள் கோவத்தில் இருந்தவங்க, ஒரே வீட்டில் இருந்து பேசாத நபர்கள், கணவன் மனைவி, அவங்களுக்குள்ளே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மாறும். கடன் பிரச்சனை, கடன் எந்த அளவுக்கு கடன் இருக்கோ கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். இது சனியோடைய தசையில் இருக்கிறவங்களுக்கு தசா நடத்தக்கூடிய கிரகம் ராசிக்கு 2ஆம் இடத்துல, அந்த தசா நடத்தக்கூடிய கிரகத்தை உச்ச குரு பார்வை உங்களுக்கு சிறப்பான யோகத்தை கொடுக்கும், அருமையான வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். மணி லாக் ஆகிருக்கும் ஒரு சில பேருக்கு சனி தசையில் இருக்கிறவங்களுக்கு, அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வளர்ச்சி. இப்போ மணி வரும், பணம் வரும், கொடுத்த பணம் வரும், வாங்கின கடனை திருப்பி கொடுப்பீங்க, ஏதோ ஒரு வருமானத்தை உங்களுக்கு காட்டும். இப்போ வாரிசுகள் ஒரு சுப விசேஷம் நடக்காமல் இருக்கிறது நிறைய பேருக்கு தடைப்பட்டிருக்கும். 7.5 சனி, சனி தசையில் உங்களுக்கு மட்டும் நல்லது நடந்திருக்காது, உங்களுடைய வாரிசுகளுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். வாரிசுகளுக்கு என்ன சிறப்பு அப்படின்னாக்கா, அவங்களுக்கு ஏதோ ஒரு வேலைக்காக செலவு பண்ணுறது, திருமணத்துக்காக செலவு பண்ணுறது,
தொழிலுக்காக செலவு பண்ணுறது, இப்படி தான் நீங்கள் சம்பாதிச்ச பணம்லாம் அப்படி தான் போயிருக்கும். அது மாதிரி நிறைய கொடுத்துருக்கும் இந்த 7.5 சனியில், சனி தசையில். இது எல்லாமே ஒரு வருமானமாக திரும்பி வரும். போட்ட முதலீடு எடுப்பீங்க, ரொம்ப நாளாக வராத வருமானம் இருக்கு இல்லையா, பண வரவுகள் அதெல்லாம் வரும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உண்டு சனியுடைய தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா புதன் தசை, அஷ்டமாதிபதி தசை, இதெல்லாம் சிறப்புன்னு சொல்லுறேன். ஏன்னா சென்ட்ரு பகுதியில் இருக்கிறவங்க தான் நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கடைசியில் இருக்கக்கூடிய சுக்கிர தசையோ இல்லை கேது தசையோ இவங்கெல்லாம் ரொம்ப ரேரு, கஷ்டப்படுறாங்க இல்லைன்னு சொல்லலை. அவங்க பார்க்கறது கம்மி, இதை பெருசாக நம்புறது கம்மி. இப்போதைக்கு வயதான காலகட்டத்தில் இந்த தசை நான் என்ன பண்ண போகிறேன், ராசி பலன் பார்த்து என்ன பண்ண போகிறேன், எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க போயிடுறாங்க. அவங்களுக்கு அந்த பொறுப்புகள் இல்லை. ஒரு 60 வயசுக்கு மேலே ஏதாவது வந்துச்சுனாக்கா, தசைகள் வந்துச்சுன்னா, கேது தசை வரைக்கும் பரவாயில்ல. இந்த சுக்கிர தசைலாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பொறுப்புகள்லேருந்து வெளியேறிடுறாங்க இல்லையா. அதாவது அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு, சதய நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம். இப்போ அஷ்டமாதிபதி தசை புதன் தசை நடக்குது கும்பராசியில். தலைக்கு மேலே வெள்ளம், தலைக்கு மேலே வருமானம் அந்த அளவுக்கு கொடுக்கும். ஏன்னா ஜென்ம சனியில் பட்டது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அஷ்டமாதிபதினா சும்மா சொல்ல தேவையில்ல. என்னை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 8ஆம் இடத்துல புதன் ஆட்சி உச்சமாக இருந்து தசை பண்ணான்னு வச்சிங்களேன், அப்படி ஒரு வருமானத்தை கொடுக்கும். அதாவது அபரிவிதமான வளர்ச்சிகளை கொடுக்கும் அஷ்டமாதிபதி. ஏன்னா பூர்வ புனிஸ்தானாதிபதி 5 குடையவர் அவர். உச்சமாயிட்டார்னா அவ்வளோ சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். அது தசையில் அந்த அளவுக்கு வளர்ச்சிகளை கொடுக்கும். திடீர்னு வேலை வாய்ப்பு, தொழில் எல்லாமே நல்லா இருக்கும். ஆனால் 7.5 சனி வரும்போது நல்லா இருக்காது. இது என்னங்க புது கதையாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 7.5 சனி வரும்போது தான் 2 பாவத்தையும் பார்க்கும் சனி. 5 குடைய பலனும் சனி கொடுக்கும், 8 குடைய பலனும் சனி கொடுக்கும். 8 அப்படிங்கிறது அவமானப்படுறது, அசிங்கப்படுறது, கஷ்டப்படுறது, இது எல்லாமே மறைமுகத்தில் எல்லாமே. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் சொல்லலாம், நிறைய இருக்காங்க, நல்ல பலன்கள் நிறைய இருக்குது. 8னாவே எத்தனை பேருக்கு பயம், அஷ்டமஸ்தானம் அப்படின்னாவே நிறைய பேருக்கு பயமாச்சே. அப்போது உடல்நிலை தொந்தரவுகளில் இருந்து மரண பயத்துலேருந்து கொடுக்கும். ஒன்றுமே கிடையாது, ஒரு சில பேர் கேட்டால் தெரியும். திடீர்னு எதுவுமே ஏதாவது ஆகிடுமோ அப்படின்னு பயம், கொடுத்த பணம் வராதோன்னு பயம், யாரோ ஏமாற்றிட்டு போயிட்டாங்க, யாரோ என்ன ஏதோ பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பயத்தை கொடுக்கும் அந்த ஜென்ம சனியில். ஆனால் இப்போ இருக்காது, இப்போ பாத சனி தான், அதை பற்றி நம்ம பேச தேவையில்ல. அந்த அளவுக்கு உங்களுக்கு கஷ்டத்தில் இருந்தீங்க. இந்த புதன் தசை அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். புதன் தசையில் இருக்கிறவங்களுக்கு கும்பராசியில் இந்த 3 தசை சொல்லியிருக்கிறேன். மத்தியம வயதில் வரக்கூடிய அந்த தசையில் சிறப்பான யோகங்களை கொடுக்கும். இந்த குருடைய பயிற்சியானது, அதிசார பயிற்சியானது பொருளாதாரத்தை தரக்கூடிய கிரகம், குடும்ப வாழ்க்கையை சொல்லக்கூடிய கிரகம். ஒருத்தருக்கு கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா 2ஆம் இடத்தை பார்த்து சொல்லிடலாம். அவங்க திருமண வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்காங்களா அப்படின்ட்டு 7ஆம் இடத்தை பார்த்து சொல்லிடலாம். அவர் சூரியன் இந்த ராசிக்கு. இது மாதிரி கிரக அமைப்புகள். ஒரு தொழில் எப்படி இருக்கும், இல்லை வேலையில் தான் இருப்பாரா அவர். ஏன்னா 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு நல்லா இருந்துச்சுனாக்கா எப்பவுமே உங்களுக்கு பிரச்சனை வராது. இப்போ 4 கூடைய கிரகம் 4ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கணும்னு அவசியம் கிடையாது. 9ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கலாம், இல்லைனா அங்கே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அது சுபகிரக சேர்க்கை, சுபகிரக பார்வை பெற்றிருந்தா இந்த 7.5 சனியில் கூட வேலைக்கு பிரச்சனை வந்திருக்காது, வேலையில் பிரச்சனை வந்திருக்காது, இல்லை தொழில் சரிங்களா, தொழிலில் பிரச்சனை இருக்காது. ஆனால் வேற ஒரு வகையில் உங்களுக்கு ப்ராப்ளத்தை கொடுக்கும். கடன் பிரச்சனை, கொடுத்த பணம் வராமல் இருக்கிறது, இல்லை மேலே மேலே கடன் ஆகினே இருக்கும். எப்படி அந்த கடனை அடைக்கிறது அப்படின்ட்டு ஒரு பயம் வந்துடும். ஆனால் வருமானம் ஒரு பக்கம் வந்துடும். இது மாதிரிலாம் இருக்குது அதில். அதனால் வேலையில் இருக்குது, நல்லபடியாக போயிட்டுருக்குன்னா சிறப்பு. வேலையில் கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருக்குன்னா இப்போ கிளியர் ஆகும், கொஞ்சமாக கிளியர் ஆகும். வேலை சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றங்கள் புதன் தசையில். இந்த 3 தசைகளுக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றங்கள் உண்டு. இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய நபர்கள் பயப்பட தேவையில்ல, சூப்பராக இருக்க போகிறீங்க. அதாவது இந்த குரு பயிற்சியானது 1 மாதம் வந்துட்டு போகிறாருன்னா அது வக்ரமாகி 5ஆம் இடத்துக்கு போயிடுவார். 5ஆம் இடத்துல வக்ரகதியில் தான் இருப்பார் மார்ச் மாதம் வரைக்கும். அதுக்கப்புறம் அது குருவுடைய பயிற்சி பலன் தான் கொடுக்கும். அதாவது 2026 மார்ச் மாதத்துக்கு பிறகு குரு 6ஆம் இடத்துக்கு வரக்கூடிய பயிற்சி பலனை தான் கொடுக்கும். 6ஆம் இடத்துக்கு போயிட்டாருன்னா மறைஞ்சிட்டாரு, அது நல்ல பலன்களை கொடுக்காது அப்படின்னு கிடையாது. அவர் உச்ச வீட்டுக்கு போனதுனால நல்ல பண வரவு கொடுக்கும், நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும் தொழில் ரீதியாக. 7.5 சனியில் இருந்து வந்த பிரச்சனைகள், மனக்கசப்புகள், மனப்போராட்டங்கள், திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே அந்த 6ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கும். டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா புத்துணர்ச்சி அதிகமாக கிடைக்கும், தன்னம்பிக்கை அதிகமாக கிடைக்கும். இந்த குருடைய அதிசார பயிற்சி அப்படிங்கிறது கும்பராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த 3 தசைகளும், நான் சொல்கிறது 3 தசை அப்படின்னாக்கா குரு தசை, சனி தசை, புதன் தசை, இந்த 3 தசைகளும் உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றங்களை கொடுக்கும். நன்றி.